இம்மாதம் இறுதியில் நடைபெறவிருக்கும் சபா மாநில சட்டமன்ற தேர்தல் தற்போது சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. அனைவரின் பார்வையும் தற்போது சபா ஆளும் கட்சியான GRS எனப்படும் கபுங்கான் ராயாட் சபா கூட்டணி மீது உள்ளது. சபா மாநிலத்தின் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்களிப்பு இம்மாதம் 29ஆம் தேதி நடைபெறும் வேளையில் இதற்கான வேட்புமனு தாக்கல் வரும் 15ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெறும். பரபரப்பான கட்டத்தில் இருக்கும் சபா தேர்தலில் பாரிசான் நேஷனல், PKR, DAP மற்றும் SAAP எனப்படும் பார்த்தி மாஜு சபா ஆகிய கட்சிகள் தங்களது வேட்பாளரை அறிவித்த நிலையில் தற்போது அனைவரது பார்வையும் சபா ஆளும் கட்சியான GRS மீது உள்ளது. அக்கூட்டணி நாளை புதன்கிழமை தனது வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு மத்தியில் ஒற்றுமை அரசாங்கத்தில் இடம்பெற்றுள்ள கூட்டணி கட்சிகள் சபா மாநில தேர்தலில் ஒன்றையொன்று எதிர்த்து போட்டியிடும் சூழ்நிலை உருவாகலாம் என்று கணிக்கப்படுகிறது. பல அரசியல் சமரசங்களுக்கு பிறகு தனது சொந்த அடையாளத்தை வலுப்படுத்திக் கொள்ளும் முயற்சியாக தராசு சின்னத்தில் போட்டியிடும் பாரிசான் நேஷனல் தனது 41 வேட்பாளர்களின் பெயர்களை அறிவித்துள்ளது. PKR கட்சி மிக கவனமான அணுகுமுறையுடன் 10 வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளது. சபா ஜாசேகா 7 வேட்பாளர்களின் பெயர்களை அறிவித்துள்ளது. லிகாஸ், கபாயான் மற்றும் எலோபுரா முதலிய நகர்ப்புற தொகுதிகளை இலக்காக கொண்டு அது போட்டியிடுகிறது. மேலும் சபா ஜாசேகா இம்முறை புதிய முகங்களாக 3 பெண் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளது. இதனிடையே 6 வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளது SAPP கட்சி. அந்த 6 வேட்பாளர்களில் பாதி பேர் புதிய முகங்களாவர். தனது பாரம்பரிய தொகுதிகளில் போட்டியிடுவதில் அக்கட்சி கவனம் செலுத்தியுள்ளது. நாளை GRS அறிவிக்கும் வேட்பாளர்களை பொறுத்தே மாநில தேர்தலில் அனல் பறக்கும் சூழலை முடிவு செய்ய முடியும் என்று அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.